அரசு வந்து சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமா வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவக அரசு முயற்சி பண்றது வந்து மடமைத்தனம் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து சொல்லியிருக்காரு. கர்நாடக முதல்வரை தமிழக முதல்வர் விஜய் சந்திக்கப் போவதை விமர்சனம் செய்த சீமானிற்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். ஆல்ரெடி தெரிவிச்சிருக்கோம். மதிக்காமல் வந்து கர்நாடக அரசு வந்து சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமா வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவக அரசு முயற்சி பண்றது வந்து மடமைத்தனம் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து சொல்லியிருக்காரு. இல்ல நம்ம தான் சொல்லிட்டோமே, இதுல என்ன பொசிஷன் இருக்கு? நம்ம லீகலா உச்சநீதிமன்றம் மூலமாகத்தான் நம்ம அணுக முடியும். கடந்த காலங்கள்ல நீதிமன்றம் இல்ல, கண்டிப்பா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒண்ணு இல்ல, ஒரு கெசட்ல நோட்டிபிகேஷன் 2007 வந்ததை நம்ம கெசட்ல அப்ப திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சி இருந்துச்சு, அவங்க கெசட்ல நோட்டிபிகேஷன் கொண்டு வரதுக்கு எத்தனை வருடம் அப்ப இருக்கிற அம்மா அவர்கள் போராடினாங்க. 7 வருஷம் போராட வேண்டியது. 2013 வரைக்கும் நீங்க கெசட் நோட்டிபிகேஷனுக்கு 7 வருஷம் 8 வருஷம் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராட வேண்டியது. சாதாரண நீங்க வந்த தீர்ப்பை கெசட்ல நோட்டிஃபை பண்றதுக்கு, அப்புறம் ஆணையத்தை கிரியேட் பண்றதுக்கு 2018 வரைக்கும் அவ்வளவு போராட வேண்டியிருந்துச்சு. சோ இந்த இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இது மாதிரியான வேலைகள் தான் நடக்குது. இதுக்காவது ஒன்றிய அரசு இதுல யாரு மாநிலங்கள் இதுல எதுவும் செய்ய முடியாது. ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். எந்த மாநில அரசுகளுக்கு இன்டர்ஸ்டேட் இஷ்யூல அங்க காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே முடிவு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அங்க காங்கிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும் அங்க வந்து அவங்களுடைய ஒரே முடிவு ஒன்று என்ன இருக்கு, ஒருமித்த கணக்காக நீங்க தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம். ஒன்றிய அரசு வந்து இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இந்த மாதிரியான வாட்டர் இஷ்யூல ஒரு சரியான கொள்கை எடுக்கணும். எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி கேட்காமல் இருக்க மாநிலங்களுக்கு அந்த டேமோட ஆபரேஷனை ஒன்றிய அரசு எடுத்து நடத்த வேண்டும். ஏன்னா இதெல்லாம் இன்டர்ஸ்டேட்ல சால்வ் பண்ணும். எத்தனை வருஷம் இதே மாதிரி ஒரு கடநிலை மாநிலமான தமிழக மாதிரி மாநிலங்கள்லாம் எவ்வளவு போராட எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கு ஒன்றிய அரசு தீர்வு கொண்டு வரணும். நமக்கு உச்சநீதிமன்றம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.